நம்ம சேனல்ல இப்ப நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்காட் காலேஜ்ல ஒருத்தன் நான் தான் குட்டி திவாகர்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனை தான் நம்ம இப்ப இன்டர்வியூ எடுக்க போறோம். தம்பி வாங்க உட்காருங்க. ஹாய்மா. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. என்ன மாமான்னு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு பிளாவா? அது ஒரு எல்லா லவபிள்மா. வாய் கொளறதா இல்லையா? தண்ணி குடுக்கலாமா இல்லையா? எங்கடா லவபிளா அப்படி நம்ம பாசம் அன்பு கருணை அந்த மாதிரி. சரி சரி சரி. ஆமாம்மா. எல்லாமே கரெக்டா நல்லா ஆக்டிங் பண்ணுவீங்களா? ஆமாம்மா. அது நம்ம சிங்கிள் டேக்மா. இப்போ நம்ம அந்த 3 மூவி பார்த்துருப்பீங்களா? ஆமா ஆமா. 3 மூவில கடைசியில் நம்ம தனுஷர் வந்து அந்த இதெல்லாம் நம்ம பக்காவா பண்ணுவோமா. அது சிங்கிள் டேக். என்ன பண்ணீங்க? 3 மூவில நம்ம தனுஷர் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இந்த இதுல கடைசியில இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்ப தனுஷ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. தனுஷ் மாதிரி தான். இப்ப நீங்க நல்லா நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன சரி ஓகே. இப்ப தனுஷ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. தனுஷ் மாதிரி தான்மா. ஓ இதுதான் தனுஷ். ஆமாமா. நீங்க இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். இது அது இல்ல. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியில இருந்து. ஆமாமா. இப்ப நீங்க தான் குட்டி திவாகர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ்மா. எல்லாமே பண்ணுவீங்க. ஆமாமா. வேற என்ன திறமைகள்லாம் உங்கள்ட்ட இருக்கு? இப்போ வந்து நடிப்புல நீங்க என்ன சொன்னாலும் அண்ணே பண்ணுவேமா. அப்படி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ல ஒரு பெர்சனா இருக்கேன். இப்போ கபடியில. ஆமா. கபடி பிளேயரா? அண்ணே கூட கபடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா. என்ன கேம் எடுத்தாலும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க. உண்மையிலுமே இப்போ கபடியில வந்து இப்போ நம்ம அண்ணன் ரைடு உள்ள போனாலே இப்போ கபட்னு போனாலே பிளேயர்ஸ் எல்லாம் பயந்துறாங்கன்னா நீங்களே பாத்துக்கோங்களா. திவாகர் வந்துட்டான்டா. திவாகர் என்ன சொல்றான் பாருங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உண்மையிலமா இப்ப நான் உள்ள போனாலே திவாகர் வந்துட்டான்டா. அப்ப இந்த வாட்டி நான் அதுல நிக்கல, நான் டிஃபென்ஸ்ல நிக்கல அதுன்னு சொல்லி பசங்க அலறுவாங்கம்மா. இப்ப காலேஜுக்கு நம்ம ஒரு நாள் வரட்டாலே பொண்ணுங்களாம் ஏங்குவாங்க. அந்த மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல இருந்தோம்மா. இதயம் வர எதுக்கு இப்ப இந்த காலேஜ் ஜாயின் பண்ணீங்க? அதான் சொல்றலாமா. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஒரு திவாகர் அண்ணா அவங்க வழியிலே இப்ப நம்ம வந்துட்டோம். குட்டி திவாகர் பாத்தீங்களா? அவங்க ஐடியாவே ஹேக் பண்ணிட்டாங்களே. அதுக்குன்னு சொல்லி என் ஐடி போனது சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்களாமா? அப்படி இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா தளபதி போயிட்டாரு, அடுத்த தளபதியே நான் தான். அவரு தளபதினா நான் சின்ன தளபதி. அவர் திவாகர், நான் குட்டி திவாகர். குட்டி டிடிஎஃப் இருக்கும்போதுல திவாகர் குட்டி திவாகர் இருக்க கூடாதாமா. அவரு வாட்டர்மேன் சார். நீங்க? நான் வந்து குட்டி வாட்டர்மேன் சார். எல்லாத்துலயுமே அவருக்கு சிஷியனாவே நான் இருந்துருவேமா. வெக்கமா இல்ல எனக்கு இல்ல. ஓ சரி சரி. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேற என்ன எக்ஸ்பிரஷன் கேட்டாலும் பண்ணுவீங்களா? அண்ணே அப்பதே சொன்ன மாதிரி நம்ம வந்து நடிப்புல நீங்க என்ன கேட்டாலும் அதை அப்படியே உரிச்சு தந்துருவேமா. சரி. ஆமாமா. இப்ப அந்த அவனிவன் படத்துல வர மாதிரி கருணை, அன்பு அந்த மாதிரி கேட்ட எல்லாமே எல்லா எக்ஸ்பிரஷனும் கரெக்ட்டா கொடுப்பீங்க. நம்ம வந்து அதுல வீட்டு பக்கத்துலயே சும்மா டைம் பாஸ்க்கு பசங்க வந்து நம்மளதாமா டிவி எல்லாம் பாக்குறது இல்ல. அங்க யாருமே நம்மள வச்சுதான் அடி. ஒரு கோமாளி இருக்கான் அவனை கூப்பிட்டு ஃபன் பண்ணி பண்ணிடுவாங்களோ? அப்படி இல்லம்மா. என்னை கூப்பிட்டு வச்சு இப்ப நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. சரி சரி அதை விடுங்க. இப்ப நான் கேக்குறேன். சரி இப்ப அந்த ரியாக்ஷன் கொடுப்பீங்களா கரெக்ட்டா? ஃபேஸ்ல ஆடியன்ஸ் இருக்கும். ஆஃப் கோர்ஸ் ஹாய். கொடுங்க பாப்போம். கருணை விளங்கும்டா. அது என்னது? இது ஒரு கையில ஒரு குழந்தை அது கருணை கட்டுற மாதிரி. ஓ சரி சரி சரி. பைத்தியம் தானே நீங்க கொஞ்சம் கேட்கலாமா? இல்ல ஒண்ணு இல்ல அங்க ஆடியன்ஸ் கிட்ட. ஓகே ஓகே. அன்பு அன்பு அன்பு. என்ன பண்றீங்க? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க? இது நாய்க்குட்டி இருக்கு. இப்போ அன்பு ட்ரை பண்ணுங்க. அன்பு வந்து என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க இப்போ? சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அது வந்து நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போயிருப்போமா. ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா அவங்க சும்மா ஒரு கையில ஒரு குழந்தை இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ அதுக்கு சொல்லிட்டு டக்குனு ஒரு குழந்தையை கொண்டு வரணும். அப்படி உங்க கற்பனையிலே கொண்டு வரீங்க. ஆமாம் ஆமாம். சரி 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 சரி. வேற வீரம் என்ன என்னாச்சு? வீரத்தை காட்டுறது. ஓ வீரத்தை காட்டுறதா? சரி சரி சரி. காலையில ஆய் போகலையா?
மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். வீரத்தை நீங்க தானே காட்ட சொன்னீங்க. வீரத்தை கட்டுவங்க. நீங்க இந்த டபுள் மீனிங்ல பேசுறதா இருந்தாலும் நான் அதனாலதான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்ல. நானும் பேசுங்க, ஒண்ணும் இல்ல பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. ஒழுங்கா பேசுறது தான் பேசுங்க, இல்லன்னா சரி இல்லைன்னா கிளம்புங்க நீங்க. அப்படி உடனே எல்லாம் சொல்லக்கூடாது. கிளம்புங்க. சரி நீங்க பேசுங்க. இவ்வளவு தூரம் நாங்க அங்க இருந்து விவேகம் இதை ட்ரை பண்ணுங்க. விவேகம் ஓடி என்னாச்சு இப்ப என்னாச்சு? ரன்னிங்மா. ஓ ரன்னிங். அதுக்கு உங்க ஃபேஸ் ரியாக்ஷன், ரன்னிங்ல கூட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குமா அப்படி? நம்ம வந்து ஒரு இப்போ பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. தாலி கிடையாது. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் குட்டி சிவாஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு உங்களை அடிக்கலாம்னு நினைக்கும் போதே கையில கல்லு கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா எதையாவது எடுத்து உங்களுக்கு ஒரு பாசத்தை காட்டியிருப்பேன். கல்லும் கிடைக்கலையா, சரி இப்ப வேற புத்தி கூர்மை அந்த மாதிரி ஏதாவது. புத்தி கூர்மை மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இது தூசி இருக்கு. புத்தி யோசிக்கிறீமா? ஓ யோசிக்கிறீங்க முடி எப்படி பிடிச்சிட்டு. ஓகே ஓகே. ரஜினி சார் வந்து ஓகே ஓகே. இப்போ வெற்றி என்ன வெற்றி பத்தி பண்ணுங்க. இப்ப நீங்க பண்ணது வெற்றியா? அப்போ வெற்றி பெற்றவர்கள் இல்ல வெற்றி பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் நாங்க கேட்கல. வெற்றி பெற்றவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதை கொடுங்க. இது இன்டர்வியூ தானமா? ஆமா இன்டர்வியூ தான். இன்டர்வியூல நீங்க ஒழுங்கா சார் நான் அதை இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் சார். அதான் அப்படி இல்ல நாங்க இப்ப என்ன கேக்குறோம்னா வெற்றி பெற்றவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதுதான். ஒரு செலிபிரிட்டி ஒரு எவ்வளவு பெரிய ஆள் நான் சொல்லுங்க நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. இல்ல நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு ரியாக்ஷன் தான் கேட்டேன். நீங்க இப்படி இல்லம்மா நான் ஒரு ஆர்டிஸ்டை நீங்க கூட்டி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்க கேமரா கட் பண்ணுங்க ப்ரோ. இது நமக்கு செட் ஆகும். கேமரா ஆஃப் பண்ணுங்க. இவரை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் நானும் பார்த்துட்டே இருக்கேன். குட்டி திவாகர் மாதிரி நான் 5 மூவி நடிச்சிருக்கேமா. 5 மூவில அவங்க வந்து என்ன வந்து ஒரு 5 மூவில அருள்சு மாதிரி தான் நடிச்சிருக்கீங்க. இது செட் ஆகாதுமா சார். கேன்சல் பண்ணிருங்க சார் இன்டர்வியூ. இது செட் ஆகாது. என்ன சொல்லிரு. பார்ட் 2ல சந்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாற இன்டர்வியூவை பார்த்துட்டே இருக்கேன்னா மறக்காம பார்ட் 2 போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே.